ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இந்த வாரம் நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகளும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம மாடி தோட்டத்துக்கு செடிகளுக்கு கொடுத்தோங்கிறத பார்க்கலாங்க. இப்போ மண் வழியாக கொடுக்க போகிறேன். பஞ்சகாவியா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பஞ்சகாவியா 20 லிட்டர் தண்ணிக்கு 200 ml அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு அப்போ 10 mlன்னு சொல்லிட்டு 20 லிட்டர் தண்ணிக்கு 200 ml கொடுக்க போகிறேங்க. இப்போ இது மண் வழியாக நம்ம கொடுக்கலாம், ஸ்ப்ரேவும் பண்ணலாம். அதே மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 10 mlன்னு கலந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம். இப்போ நமக்கு இனிமேல் சம்மர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடும். இனிமேல் வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் இனிமேல் லிக்விட் ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ கொடுக்கலாம். இப்படி லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மீன் அமிலம், அப்புறம் கடலை புண்ணாக்கு கரைசல், வேப்ப புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இப்படி இந்த புண்ணாக்குடைய கரைசலும் நம்ம நல்லா 4 நாள் ஊற வச்சு ஒரு 5 நாள் புளிக்க வச்சு அதுவும் செடிகளுக்கு கொடுக்கலாங்க. இப்போ நான் இன்றைக்கி பஞ்சகாவியா கொடுத்துருக்கேன். ஒன்று விட்டு ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அப்புறம் அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, அதையே நம்ம புளிக்க வச்சு நல்லா கொடுக்கலாம். இப்போ நிறைய பச்சை மிளகா இருக்குதுங்க, அது பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நிறையா இருக்குது இந்த தடவை, அதுவும் பறிச்சிக்கலாம். பச்சை மிளகா இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த செடியில் தொட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலை சுருட்டல் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ மீன் அமிலம் கொடுத்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டேன். பண்ணிவிட்டு நம்ம மீன் அமிலம் கொடுக்கும் பொழுது நல்லா ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இனிமேல் வச்ச இலைகள்லாம் நல்லா பசுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை வெள்ளை வரி கத்திரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காயும் இருக்குது, பறிச்சிக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள், ஒரு 4 நாள் தொடர்ந்து வெயில் அடித்தா போதும் இந்த கத்திரிக்காய் செடி மட்டும் அவ்வளோ பூச்சிகள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் சிகப்பு வெண்டை, பச்சை பட்டை அவரை, அப்புறம் கொஞ்சம் பர்பிள் அவரை, இதெல்லாம் பறிச்சிக்கலாம். இது பாருங்கள், பாரிஜாதம் நல்லா இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் அப்புறம் தொண்ணூறுலாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா நிறையா பிரான்ச்சஸ் உருவாகி அதில் இப்போ மொக்கும் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் சிகப்பு வெண்டை இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. இனிமேல் கொஞ்சம் நம்ம செடியை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா முக்கியமாக கத்திரிக்காய் செடி தான் பயங்கர பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகும். அதனால் அது நம்ம அடிக்கடி நம்ம டெய்லியுமே தண்ணி மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு வாரத்தில் 4 நாள் 5 நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா பூச்சி தாக்குதல்லேருந்து கொஞ்சம் செடிகளை காப்பாற்றலாம். அதுக்கப்புறம் மருதாணியில் பாருங்கள், அதுக்குள்ளே நிறைய பூக்கள் வச்சு அதில் விதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இங்கே கொஞ்சம் பட்டை அவரை இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாம். அப்புறம் நிறைய செம்பருத்தி பூ, அடுக்கு செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூலாம் இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாங்க. இப்போ இந்த செம்பருத்தி பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக நான் ஆயில் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக தான் இது வாங்கி வச்சேன். ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் இருந்துச்சு வாங்கி வைக்கும் பொழுது. நல்லா இப்போ தளைஞ்சி நிறையா பூக்கள் கொடுக்குது. டெய்லி 2 பூக்கள் பூக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் பர்பிள் கத்திரிக்காயெலாம் இருக்குதுங்க, அதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் இருக்குங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். கொஞ்சம் விட்டோம்னாலும் அதுக்குள்ளே அது மஞ்சள் நிறமாக ஆரம்பிச்சிருது. அடுத்தது தக்காளி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுங்க. தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ தக்காளி இருக்கும், பறிச்சிக்கலாங்க. அடுத்தது விதையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஜனவரிக்குள்ளேயே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இனிமேல் நம்ம புதுசாக விதை போடுறது கொஞ்சம் அது நல்லா வளர்ந்து 3ஆவது மாதம் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ வெயில் ஸ்டார்ட் அதிகமானால் பூக்கள் எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம எதாவது விதை போடுறது அப்படின்னா கூட நம்ம தைப்பட்டெல்லாம் டிசம்பர் 3rd வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். டிசம்பர் 3ஆவது வாரத்துலேருந்து ஜனவரிக்குள்ளே முடித்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக விதை போட்டுறது கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்குங்க. ஏன்னா புதுசாக விதை போட்டு இது பண்ணலாம், பட் பூக்கள் எடுக்கும் பொழுது வெயில் தாங்காமல் கொட்டும், கிளைமேட் தாங்க முடியாமல். அடுத்தது சின்ன சின்ன 2 சொரக்காய் இருக்குது, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பர்பிள் அவரை நிறையா இருக்குது.
பர்பிள் அவரை இன்றைக்கே இந்த வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க. அதனால பறித்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் பச்சை அவரைக்காய் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டு தான். அடுத்தது பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் நிறையா இருக்குதுங்க. இதில் சாம்பார் அப்புறம் இதில் கடைசல்லாம் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் முள்ளும் வர ஆரம்பிக்குது. ஆனால் இது நாட்டு வெரைட்டிங்கிறதுனால இது அந்த வெள்ளை கத்திரிக்காய் பர்பிள் கத்திரிக்காயெல்லாம் வந்து பூச்சி தாக்குதலுக்கு சீக்கிரமாக வந்து பூச்சி தாக்குதல் ஆளாயிடுது. ஆனால் வந்து இந்த பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் நாட்டு வெரைட்டிங்கிறனால இதுக்கு மட்டும் பூச்சி தாக்குதலே பெருசாக இல்லைங்க. மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்குது. ஆனால் மழை பெய்யும் போது மட்டும் மழை அடிக்கடி பேஞ்சிட்டே இருந்தால் மட்டும் இது என்ன ஆகுதுன்னா இலை சுருட்டல் வந்துடுது. அது மீனாமையில் அப்பப்போ கொடுக்க அது கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் முள்ளங்கியெல்லாம் வந்து ஒரு முள்ளங்கி மட்டும் திரட்சியாக இருக்குது பறிக்கிற மாதிரி, அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது இங்கே கீரை இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. மயில் தண்டு கீரையும் சிகப்பு கீரையும் அது நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பாகற்காய் இருக்குதுங்க. பாகற்காய் வந்து அதுவும் பறித்து எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக தான் கிடைக்கிது பாகற்காய். தொழு உரம் வச்சா நம்ம என்ன தான் இருந்தாலும் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம என்ன கொடுத்தாலும் சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான், அதாவது மண்புழு உரமோ தொழு உரமோ கொடுக்கும் பொழுது காய் நல்லா திரட்சியாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், புதுசாக உங்களுக்கு காமிக்கிறேன். முள்ளங்கியிலுடைய பூக்களை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. முள்ளங்கியில் பூக்கள் வச்சு அதில் வந்து விதை வந்து காய் மாதிரி உருவாகுதுங்க. காய் மாதிரி சின்னதாக காய் உருவாகி அந்த காயில் தான் விதை வந்து உருவாகுது. அது நெக்ஸ்ட் டைம் நான் விதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்தது பச்சை வெள்ளை பரங்கி அப்புறம் மஞ்சள் பரங்கி இதெல்லாமே வச்சுருக்குறேங்க. இதெல்லாமே இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஆண் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் எப்படி காய் கொடுக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். பச்சை மிளகாவே ஒரு 1/4 kg இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பாலக்கீரை, செம்பருத்தி பூ, ஒரு முள்ளங்கி, கொஞ்சம் சுரக்காய், அப்புறம் கோழியவரை, சிகப்பு வெண்டை, பர்பிள் கத்திரிக்காய், பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய், அப்புறம் பர்பிள் அவரைக்காய், கொஞ்சம் பாகற்காய், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கோவக்காய், அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த செரி டொமேட்டோ. இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.